Hello boys and girls of Vedantu Theminal batch. First time half yearly எழுத போறோம். Full portion வேற. அதுவும் எடுத்த உடனே முதல் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. பயங்கரமா டென்ஷனா இருக்குதுல. சரி கண்ணே ஒண்ணுமே இல்ல. நீ கவலையே பட வேண்டாம். சரியா? இப்போ ஏற்கனவே நான் உனக்கு வந்து பார்த்தனா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்திருக்கோம். மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல், சயின்ஸ், மேத்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் கிடைச்சது இல்லையா? இப்போ தமிழுக்கு ஓகே இந்த மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் எதிராகண்ணா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் எப்படி எழுதுறது, ஓகே, தட் இஸ் த ஆக்சுவல் ஆன்சர். இப்போ எனக்கு ஒரு நெடுவுனா கேட்குறாங்க, நெடுவுனா எத்தனை வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும், ஒரு பேரா போதுமா, 2 பேரா வேணுமா, ஓகே, எவ்வளவு ஆன்சர் நான் எழுத வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த அரையாண்டு தேர்வோட பேப்பர்லாம் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாரு. இப்போது நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கூடவே ஓகே அதோடைய ஆக்சுவல் ஆன்சர்ஸ், சரியா, அதாவது ஆன்சர் கீ சொல்லுவாங்கல்ல, அந்த ஆன்சர் கீயுமே எனக்கு கிடைச்சது. ஓகே, அஃப்கோர்ஸ் இது வந்து நான் வேறு ஒரு வெப்சைட்டில் இருந்தால் எடுத்தேன். பட் இப்போ இந்த நேரத்தில் போய் நீ ஒரு கொஸ்டின் பேப்பராக இதெல்லாம் தேடுறது உனக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்தில் இது உனக்கு கிடச்சதுன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் ஒரு கம்பைலேஷனாக மாற்றிட்டேன். ஓகே, ஒரு பிடிஎஃபாக நான் உனக்கு எதை கொடுக்குறேன், சரியா, ஆக்சுவல் ஆன்சர் கீஸை. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் நீ என்னென்ன விடை எழுதணும் அப்படின்றது உனக்கு இதில் ரொம்பவே அழகாக தெளிவாக இருக்கும், சரியா? ஒவ்வொரு கேள்விக்கான ஆக்சுவல் விடை என்னன்றது எல்லாமே இதில் சூப்பர் தெளிவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் எல்லாமே ஆன்சர் கீயோட நான் இங்கே உனக்கு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி நைட்டு ஒரு வாட்டி பாரு. பசங்களா, இன்றைக்கி எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 6:30 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணிலேருந்து நம்ம தமிழன் சார் வந்து உங்களுக்கு நேரலையில் கிளாஸ் எடுக்க போகிறாரு, சரியா? அப்போ இந்த நேரலை கிளாஸை தவறாமல் வந்து எல்லாருமே கவனி. 6:30 மணிலேருந்து இந்த கிளாஸ் நைட்டு 9 மணி வரைக்கும் கூட போகும், 9:30 வரைக்கும் கூட இருக்கும். நீ ரெடி அப்படின்னா அதுக்கு மேலே கூட சார் கிளாஸ் எடுப்பார். ஏன்னா நேற்று 11th 12th சூப்பராக ரொம்ப நேரம் கிளாஸ் போச்சு, சரியா? ஸோ உனக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நான் எக்ஸாம் சூப்பராக பண்ணிவிடுவேன் சார்னு உன் வாயில் நீயே சொல்கிற வரைக்கும் இன்றைக்கி நேரலை செஷன் இருக்குது, லைவ் செஷன் இருக்குது. அந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் வந்து கவனி. கூடவே இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இன்றைக்கி நைட்டு நீ படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக உன்னால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அரையாண்டு தேர்வு தான் வந்து நீ பப்ளிக் எக்ஸாமுக்கு எடுக்க போகிற மொதல் ரிஹர்சல் மாதிரி. ஆக்சுவல் பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை இந்த அரையாண்டு தேர்வில் நீ தெரிஞ்சுக்கலாம், புரியுதா? ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உனக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், சரியா? அப்போ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு லைவ் செஷனையும் மிஸ் பண்ணாத. இந்த பிடிஎஃப்பும் உனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும், ஓகே, டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போது வீடியோவுக்கு லைக்கை போட்டுரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடு. லைவ் செஷனும் உன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் வந்து அட்டன் பண்ண சொல்லு, சரியா? நிறைய பேர் அட்டன் பண்ணால் நானுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, நீங்களுமே ரொம்ப சந்தோஷப்படலாம், சாருமே ரொம்ப சந்தோஷப்படுவார், சரியா? குட் பை.